அப்படி பக்தி சித்தி ஆயிடுத்துன்னா கதை எப்படி கேட்பான்? தன்னை மறந்து இன்னும் கதை கேட்காரு. அப்படி தன்னை மறந்து கதை கேட்டா என்ன ஆகும்னா, ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா கிருத்யந்தஸ்தஹா ஹபத்ராணி சுவிதுனோதி சுகுர்த்சதாம். தன்னை மறந்து அப்படி கதை கேட்க ஆரம்பிச்சுட்டேன்னா பகவான் என்ன பண்ணுவான்? வைகுண்டத்தை தியாகம் பண்ணுவான். கிருத்யந்தஸ்தஹா அபத்ராணி, உன் ஹிருதயத்துல வந்து உட்காந்துண்டு உன் ஹிருதயத்துல இருக்கிற கல்மஷத்தெல்லாம் போக்கிண்டு உன்னுடைய ஹிருதயத்திலே குடிகொண்டு இருப்பான். இதுதான் அதனுடைய ரூட்டு. பக்தி இல்லாதவனுக்கு எப்படி பக்தி வரும்? வந்த பக்தி ஸ்திரமாகிறதுக்கு என்ன பண்றது? ஸ்திரமான பிறகு ஆயிடுத்துனா என்ன ஆகும்னா, பகவான் உனக்கு பக்தி வந்து நீ கதை கேட்டேன்னா பகவான் வைகுண்டத்தில் இருக்க மாட்டான். அங்க பூட்டிட்டு நேரா யாரு ஸ்ரத்தையாக கதை கேட்கிறாளோ அவளோட ஹிருதயத்துல ஹிருத்யந்தஸ்தஹா அபத்ரான், உள்ள இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விரட்டிவிட்டு விதுனோதி சுகுர்த்சதாம், அவளுக்கு எப்பொழுதும் நல்லத்தையே பண்ணிட்டு அங்கேயே இருப்பான். இதுதான் அதனுடைய வழி. இதை சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த பக்தியை கொடுக்கக்கூடிய கிரந்தம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். பேர்பட்டதான இந்த பாகவதம் தான் நீங்க கேட்டேலே இந்த 6 கேள்வி, அதற்கு விடை சொல்லணும்னா இந்த பாகவதத்தை தான் சொல்லணும். இந்த பாகவதம் யார் யாருக்கு சொல்றதுன்னா, பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், பிரம்மா அதை நாரதருக்கு உபதேசம் பண்ணார், நாரதர் அதை வியாசாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணார், அந்த வியாசாச்சாரியால் தன்னுடைய புத்திரரான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணார், அந்த சுகாச்சாரியால் ஆபத்து காலத்துல கங்கா தீரம் பிராமண சாபத்தினால ஓடி வந்த பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணார், அந்த பரீட்சித்துக்கு அபயம் கொடுக்கிற காலத்துல சுகாச்சாரியால் அந்த கங்கா தீரத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ற காலத்துல கோடி ரிஷிகள் உட்கார்ந்து கேட்டா, அந்த கோடி ரிஷிகள்ல ஒருத்தனாக நானும் இருந்து கேட்டேன். என் புத்தி சக்திக்கு எவ்வளோ நான் கிரகிச்சுட்டேனோ புரிஞ்சுட்டேனோ அதை உங்களுக்கு நான் இப்ப உபதேசம் பண்றேன், இந்த கதையை சொல்றேன். யதாதீதம் யதாமதி அப்படின்னு இந்த பாகவத புராணத்தை ஆரம்பிக்கும். 6 கேள்விகள், அதற்கு பதில் எது சொல்லணும்னா வியாசாச்சாரியால் பண்ண இந்த பாகவதம் தான் சொல்லும். இப்படி சொல்லி அவர் இந்த கதையை ஆரம்பிக்க போனார். உடனே அவ பார்த்தா 6 கேள்விகள் கேட்டா, 6 கேள்விக்கு பதிலாக இத்தனையும் சொல்லி பக்தி வளர்றது எப்படி, அதனுடைய ரூட்டெல்லாம் சொல்லலாம். அந்த பக்தி முழுமையா இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை உபதேசம் பண்றேன்னு சொன்னார். எப்படின்னா, இந்த பிரகாரம் எந்த பிரகாரத்துல இந்த பாகவதம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லி அந்த பாகவதத்தை ஆரம்பிக்க போறேன். இப்படி ஆரம்பிக்க போனா அதுலேருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டேன். 6 கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த 6க்கு பதில் சொல்றத பதில்லேருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டான். சூத மகாபாக வேதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகா தஸ்ய புத்ரஹா மகாயோகி சமதிங் நிர்விகல்பகா ஏகாந்தமதிருன்ரூடா கூடோ மூடைவேயதே சாம்ராட்டே கஸ்யவா ஹேதோஹ பாண்டூனாம் மானவர்தனஹ பாயோபவிஷ்டம் கங்காயாம் அநாதித்யாதிராட்சியம். 3 கேள்விகள் கேட்கிறா. நீங்க சொன்ன பதிலேருந்து 3 கேள்விகள் எங்களுக்கு தோன்றது. என்னன்னா, இந்த வியாசாச்சாரியால் வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்ற வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார். ஏன் இந்த பாகவதம் பண்ணார்? எங்க பண்ணார்? எப்ப பண்ணார்? அதற்கு மேல சுகாச்சாரியால சொல்ற காலத்துல பிறக்கும் போதே ஞானி, பிறந்தப்புறம் ஞானி இல்ல, பிறக்கும் போதே ஞானி. அவர் ஞானியா இருக்கிற சுகாச்சாரியால் அத்தியன கிரமத்துல அவ அப்பாட்ட இந்த பாகவதத்தை எப்படி கட்டுந்தார்? அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, சுகம் அத்தியாபயாமாசான்னு சொல்லியிருக்காரு. சுகர் அவ அப்பாட்ட கத்துண்ட பாகவதம் ஒரு இடத்துல அவரால் இருக்க முடியாது, இருந்து எப்படி அந்த பாகவதத்தை கத்துண்டார்? அதற்கு மேல சுகாச்சாரியால் பிரம்மனிஷ்டர் ஞானி. ஞானினாலே அத்வைத்தம் கிடையாது, துவைத்த பாவம் இல்லாதவான்னு அர்த்தம். துவைத்த பாவம் இல்லாதவளால என்னமா பாகவதம், அப்பா பாகவதம் உபதேசம், ஒரு கிரந்தம் கற்றுக்கிறது இப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ ஞானி. அவளுக்கு என்னன்னா சர்வம் பிரம்மமயம்னு சுத்திரவா. அப்படி இருக்கிற சுகாச்சாரியாளுக்கு என்னமா ஒரு இடத்துல உட்கார்ந்து அவ அப்பாட்ட அத்தியன கிரமத்துல பாகவத்தை கத்துண்ட. அதுவும் எப்பேற்பட்ட சுகாச்சாரியாள்னா ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த. ஞானிங்கிறது எப்பேற்பட்ட ஞானினா, எய்தாப்புல நிற்கிறது மரமா செடியா கொடியா மிருகமா ஸ்திரீயா புருஷனா ஒண்ணுமே தெரியாது. அந்த பாகவத் அவர் எப்படி பாகவதம் ஒரு இடத்துல போய் கத்துண்ட? ஞானியால எப்படி இதுல ஈடுபட முடிஞ்சது?
துவைதபாவம் இருந்தால் தானே கத்துக்கிறதுங்கிறது. அது எப்படி அவருக்கு சித்தியாச்சு? அதற்கு மேல பஞ்சபாண்டவாளுடைய வம்சத்துல வந்த பரீட்சித்து அபய காலத்துல வந்து நமஸ்காரம் பண்ணார், பாகவதம் உபதேசம் பண்ணார்னு சொன்னேன். பாண்டவ குலம்ங்கிறது எப்பேற்பட்ட குலம்னா பிராமணால தெய்வமாக பூஜிக்கக்கூடிய குலம். மேல கதையிலே வரப்போறது. உத்தரம் என்ன பண்றான்னா, இந்த பஞ்சபாண்டவாளுடைய குழந்தைய வதம் பண்ணி விடுறா. வதம் பண்ண உடனே அந்த அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த வதம் பண்ண அந்த அஸ்வத்தாமாவை பிடிச்சு கொண்டு போய் போட்டுடுறான் பாஞ்சாலினுடைய கால் அடியில போட்டு வதம் பண்ண போறான். உடனே அவன் சொல்றான், முச்சதாம் முச்சதாமேஷா பிராமணா நிதராம் குரு. இவனை எதுவுமே பண்ணாதீங்கோ, விட்டுடுங்க, அவுத்து விடுங்கோன்னா, கொலை பண்ணாதீங்கோ, இல்லை கையே கட்டாதீங்க, அவுத்து விடுங்க. ஏன்னா பிராமணா, முதல்ல அவன் பிராமணன், அவனை இம்சை பண்ணக்கூடாது, கழுத்தை வெட்டக்கூடாது, கையை கட்டக்கூடாது. நிதராம் குரு, குரு வேற கிடையாது, குரு புத்திரன் வேற கிடையாது. அதற்கு மேல பிராமணன், பிரம்மகுலத்துல பிறந்தவன், அவனை என்னமா நீங்க இப்படி கட்டினல், முதல்ல அவுத்து விடுங்கன்னு கையை கூப்பிட்டு கதறினாலாம் திரௌபதி. அப்படி பிராமணால பூஜிக்கிற குடும்பத்துல பிறந்த அந்த அவளுக்கு பேரனா பிறந்த அந்த பரீட்சித்துக்கு என்னமா பிராமண சாபம் வந்தது, அதற்கு நீங்க காரணம் சொல். அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த பிராமண சாபம் வர வேண்டிய அவசியம் இல்லையே, அதனுடைய வழியை சொல்லணும், எதனால வந்ததுன்னு சொல்லணும். இந்த 3 கேள்விகள் கேட்டோன்னே அதற்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்றார். வாபரே சமனு பிராப்தே திருத்தீயே யுக பர்யே. துவாபர யுகத்தினுடைய கடைசியில, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், துவாபரயுடைய கடைசியில, யுகத்தினுடைய கடைசியில இந்த வியாசாச்சாரியால் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பண்றார், பதரிகாசிரமத்துல பண்றார். ஒரு பதிலாச்சு. மற்றொன்று என்னன்னா, எதற்காக பண்ணார்னா, அதுவும் ஒரு 18 புராணங்கள் பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியார். 18 புராணங்கள் பண்ண வியாசாச்சாரியால் எதற்காக பாகவதம் பண்ணார்னா, எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு மனசுக்கு திருப்தி ஏற்படல. ஏன் திருப்தி ஏற்படலைன்னா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு சொல்றது விஷ்ணு சகஸ்ரநாமம். வியாசர் பகவானுடைய ஒரு அவதார். இப்போ ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ பகவான் எதற்குன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் பண்ற பகவான் என்ன கிருஷ்ணாவதாரம் ஏன் பண்ணார் பகவான்னா, கம்சன் முதலிய அசுரால வதம் பண்றதுக்கு. அப்படி பண்ற அவதாரம் பண்ண பகவான் கம்சனை வதம் பண்ணாமையே வைகுண்டம் போனா அவருக்கு அவதார காரியம் பூர்த்தியாகிறதா அவர் மனசுல படுமோ? படாத, அவருக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா பிறந்ததே தர்ம சம்ஸ்தாபனம், தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா கம்சனை வதம் பண்ணணும், பூபாரம் குறைக்கணும். அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். இதை விட சொல்லணும்னா ராமாவதாரம் எதற்காகன்னா, அந்த ராவணாதிகளை வதம் பண்ண, ராவணாதிகளை வதம் பண்றதுக்கு பகவான் பிறந்திருக்கார். நாட்டை விட்டு காட்டுக்கு போனார். காட்டில் இருக்கிற காலத்தில் தேவியை அபகரிச்சுட்டு போகும்படியுமா பண்ணி அதை இங்கேருந்து அக்கறைக்கு போய் அந்த ராவணனை வதம் பண்ண. இது கதை. எது யதார்த்தம்னா, அந்த அசுராளுடைய ராட்சசாலுடைய தொல்லை தாங்கலன்னு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கான். அந்த பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் அவதாரம் பண்ணி அவளை வதம் பண்ணான். இதுதான் அதற்கு பின்னாடி இருக்கிற சூக்ஷ்மம். ஆனா அப்படி பிறக்கிற பகவான், ராமாவதாரம் பண்ண பகவான், ராமாவதாரமாக பிறந்த பகவான் ராவணனை வதம் பண்ணாமையே வைகுண்டம் போன என்ன ஆகும்? பிறந்த காரியம், அது அவர் எதற்காக அவதாரம் பண்ணாரோ அது நடக்காம போயிடும். அவருக்கு அது ஒரு உறுத்தல் எப்படி இருக்குமோ அது போல இந்த வியாசருக்கு ஒரு எண்ணம். ஏன்னா பகவானா இருக்கிறதுனால என்னமோ ஒன்று பாக்கி வச்சிருக்கோம் இந்த அவதாரத்துல, என்னமோ ஒன்று பாக்கி இருக்குன்னு எண்ணமோ. 18 அவதாரங்கள் பண்ணியா, 18 கிரந்தங்கள் பண்ணியாச்சு. வேதத்தை வேதவியாசர்னே பேரு, 5ஆக பிரிச்சாச்சு. மனசமாதானம் கிடைக்கல. அந்த சமயத்துல தான், அதனால தான் அவருக்கு அந்த மனசமாதானம் கிடைக்கல. அந்த சமயத்துல தான் அந்த நாரதர் வரார். நாரதர் வந்து சொல்றார், நீங்க எத்தனையோ கிரந்தம் பண்ணியிருந்தாலும் இந்த பாகவதத்தை நீங்க பண்ணுங்கோ. சதுஷ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ணார். பண்ணி சொன்னார், நீங்க இதுக்கு முன்னாடி பல புராணங்கள் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படின்னா, கதைக்கு மகாபாரதம்னா 2 பங்காளிகள் சண்டை, அதை நீங்க விவரணமா சொல்லியிருக்கீங்க. பகவானுக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்கோ.
அதை தான் மகான்கள் ஏத்துப்பா. தத்வாக் விசர்கா ஜனதாக விப்ளவா எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. நீங்க ஒரு கிரந்தத்துக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாதீங்க. அதாவது ஒரு சப்தத்துக்கோ தாத்து சப்தம் இது போல அர்த்த ஞானம் இருந்து அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பகவானுடைய குணகணங்களை போட்டு அவனுடைய குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் என்னன்னா யதா தர்மாதயச்சார்த்தாக, தர்மத்தை ஏகப்பட்டம் சொல்லியிருக்கேள். முனிவர்யானு கீர்த்திதாக, நிறைய முனிகளுடைய கதைகளை வர்ணிச்சிருக்கேள், அவளுடைய பெருமைகளை சொல்லியிருக்கேள். ஆனா ந ததா வாசுதேவஸ்ய மகிமா, வாசுதேவனுடைய இந்த பகவானுடைய பெருமையை நீங்க வர்ணிக்கல, அவனுடைய நாமத்தை சொல்ல கெனு வர்ணிதா. அதனால முன்னாடி பண்ண கிரந்தத்துல கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கோ. அப்படி இருந்ததுன்னா சாதுக்கள்லாம் தப்பும் தவறுமா ஒரு கிரந்தம் இருந்தாலும் அதுல தாத்துல மிஸ்டேக் இருக்கோ, இல்ல ஒரு சப்தத்துல சப்தஞானம் இல்லாம தப்பு தப்பா இருக்கோ, எப்படி இருந்தாலும் அதுல குணம் இருந்ததுன்னா அதை தான் எடுத்துப்பா மகான்கள். அவ அதற்கு தான் அங்கீகாரம் கொடுப்பா. அதனால அப்படி அதற்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்து சொல்ல, பகவானுடைய குணகணங்களுக்கு உள்ள மதிப்பு இருக்கே நாமாக்களுக்கு, அதை சொல்லி மாளாது. அது ஒருத்தனை என்ன பண்ணும், சாது சங்கம், பகவானுடைய நாமம், பக்தி என்ன பண்ணும்னா அதற்கு நான் தான் பிரமாணம். ஏன் நான் தான் பிரமாணம்னு சொல்றேன்னா, இப்ப நான் உங்க முன்னாடி நாரதராக பிரம்மபுத்திரனாக வந்து நிற்கிறேன். இதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா அகம்புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினா. இதற்கு முன்றைய அவதாரம் என்னன்னா, நான் ஒரு தாசிக்கு புத்திரனாக பிறந்தேன், ஒரு ஆத்து வேலைக்காரிக்கு புத்திரனாக பிறந்தேன். எங்க ஊர்ல எங்க அம்மா எப்படின்னா 10 ஆத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி வீட்டை பெருக்கி மெழுகி சுத்தப்படுத்தி கொடுத்து அதுல வரத வச்சுதான் ஜீவனம் பண்ணிட்டு. இன்னும் சொல்ல போனா எங்க அப்பாவோட பேரே எனக்கு தெரியாதுங்கிறார் நாரது, அம்மாவை மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பகவான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இதெல்லாம் எதனாலன்னா அந்த நாமத்தினாலேயே சத்சங்கத்தினாலேயே. அதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினா. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, எங்க அக்ரஹாரத்துக்கு சாதுர்மாசியத்தை முன்னிட்டு பல ரிஷிகள் எங்க அக்ரஹாரத்துக்கு வந்த காலத்துல அவளுக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்கு இந்த ஊர் ஜனங்கள்லாம் எங்க அம்மாவை நியமிச்சா எங்க அம்மா ஸ்ரத்தையாக எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வந்தா. என்னையும் அந்த சமயத்துல கூட கூட்டின்னு போகும். அவ 10 பாத்திரம் செய்ப்பா, பெருக்கி மெழுகுவா. என்ன ஒரு இடத்துல கொஞ்சம் பொம்மையெல்லாம் போட்டு விளையாட கொடுத்துட்டு அவ கிளம்பி போயிடுவோம். உடஞ்ச பொம்மையெல்லாம் என்கிட்ட போட்டுட்டு 10 ஆத்துல வாங்கிட்டு வந்த பொம்மை அது உருப்படியா கூட இருக்காது, அதை கொண்டு வந்து என்கிட்ட போட்டுட்டு அவ கிளம்பி பாத்திரம் தேய்க்க போயிடுவா. நான் என்ன பண்ணுவேன்னா, தேமைய பேதா அகில சாப்பலேர் பகே தாந்தே கிருத தாந்தே அதிருத கிரீடன கேணுவர்த்தினி. இப்படி போட்டா எல்லா குழந்தையும் என்ன பண்ணும், 5 வயசு குழந்தைக்கு என்ன ஆகும்னா சப்பல புத்தி இருக்கும். உடனே இருக்கோ இல்லையோ நல்ல பொம்மையோ கெட்ட பொம்மையோ எடுத்து விளையாடும். ஆனா நான் விளையாடவே மாட்டேன், பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருப்பேன். அது மட்டும் இல்ல, அதிருத்த கிரீடனைக்கு மௌனமா இருப்பேன், விளையாட மாட்டேன், பொறுமையா இருப்பேன். இப்படியெல்லாம் இருக்கிறத அங்கேருந்து அந்த ரிஷி மண்டலத்திலேருந்து அவள் எல்லாரும் என்னை பார்த்தா, மகான்கள்லாம் என்னை பார்த்தா அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். 5 வயசு குழந்தைன்னா துருதுருன்னு ஒரு இடத்துல உட்காராது என்ன போகும். அது மட்டும் இல்லை, சப்பல சுபாவம் உள்ளது குழந்தை. இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு, ஆனால் சப்பலமே இல்லையே. குழந்தைகள்லாம் விளையாடும், இந்த குழந்தை விளையாடாமே இருக்கு. அதுவும் இல்லாமல் பொறுமை இருக்காது, இந்த குழந்தை பொறுமையா இருக்கு. குழந்தைகள்லாம் வச்சன்னு பேசும், இந்த குழந்தை பேசவே இல்லையே. இது போல அந்த குணத்தெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கே ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, இத்தனையும் பண்றனா அனுவர்த்தினிங்கிறார். அந்த மகான்கள் எந்து போனா போவேன், அவ கூடயே இருப்பேன், அவளுக்கு சேவை பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ருச்சியா இருந்தது. இந்த பார்த்தா மகான்கள் குழந்தை இப்படி விபரீதமா இருக்காது, இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அதிசய குணங்கள்லாம் இருக்கேன்னு என்னை வியந்து பார்த்தா, எங்கிட்ட அவளுக்கு ஒரு 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 அன்பு வந்துடுது, தானாகவே ஒரு பிரியம் ஏற்படுத்துறது. கிருப, அன்புன்னு கூட சொல்லக்கூடாது, கிருப. சக்ரு கிருபாம் யத்யபி துல்லிய தரிசனாக. அவளுக்கு யார் மேலேயாவது பிரியம் வைக்கணும்னு கிடையாது, பிரியம் வைக்க வேண்டாம்னு கிடையாது. வீட்டை விட்டு ஊரா சுத்தின்னு இருக்கா மகான்கள், அவளுக்கு ஒருத்தர் மேல பிரியம் வைக்கணும்னு கிடையாது, வைக்க வேண்டாம்னு கிடையாது. ஆனா என்கிட்ட ஒரு கிருப்பையை வச்சு அவ என் மேல ஒரு கருணையான கட்டாட்சத்தை போட்டா.
சிஸ்ரூஷமானே முனையொல்பபாஷினி. அவ என்கிட்ட கிருப பண்ணணும்னு முடிவு பண்ணி, கருணையை வருஷிக்கணும் முடிவு பண்ணி என்ன பண்ணான்னா, இப்போ நம்மலாம் ஒரு ஆற்றுக்கு போனோம், ஒரு அன்பை வெளிப்படுத்தணும்னா ஒரு ஆற்றுக்கு போகிறோம், ஒரு குழந்தை இருக்குன்னா 2 பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி கொண்டு போய் கொடுக்கும். கோவிலுக்கு போகிறோம், கைங்கரியம் எதாவது பண்ணணும்னா அங்கே உள்ள கைங்கரியம் பண்ணுறோம், இல்லை ஒரு வஸ்துவை ஒரு தீபத்துக்கோ ஒரு இதுக்கோ அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஒரு ஆற்றுக்கு போனால் ஒரு வஸ்துவை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறோம். என்னென்னா நம்ம மனசில் உள்ளதை அப்படி வெளிப்படுத்துறது பிரியத்தை. இந்த மகான்கள்லாம் எப்படி வெளிப்படுத்தினான்னா, அவளோ இருக்கிறது காடு, ஊர் ஊரா போயிட்டு இருக்கா, அவளுக்கு வீடுன்னு கிடையாது, வஸ்துக்களும் கிடையாது. எப்படி என்கிட்ட அன்பை காமிச்சான்னா, சக்ரு கிருபாம் சிஸ்ரூஷமானே முனையா அல்பபாஷினி உச்சிஷ்டலேபான் அனுமோதித்தோத்விஜைஹி. இப்படி குறைச்சலா பேசிட்டு அவ கூடையே இருந்துட்டு சேவை பண்ற எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணாவா, அவ சாப்பிட்ட மிச்சத்தை என்கிட்ட கொடுத்தா, பிரசாதத்தை என்கிட்ட கொடுத்தா. எல்லாரும் எப்படி அன்பை வெளிப்படுத்த வஸ்து வச்சுட்டு இருக்காளோ, இவா சாப்பிட்ட ஆகார சேஷத்தை என்கிட்ட கொடுத்தா. மகான்கள் பொதுவாக அப்படி கொடுக்க மாட்டா, ஆனா இவா எனக்கு கொடுத்தா. ஏன் கொடுத்தான்னா, என்கிட்ட உள்ள கிருபையினால கொடுத்தா. சகிருஷ்ம புஞ்சி. அதை ஒரு வாட்டி சாப்பிட்டேன், சாப்பிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, ததபாஸ்த கில்பிஷா பல கோடி ஜென்மங்கள்ல பண்ண பாபம் இருக்கே நசிச்சு போச்சு. என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருந்தோ அத்தனையும் போயிடுத்து, புண்ணிய விருத்தி ஆயிடுத்து. அது மட்டும் இல்லை, ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா. அதை சாப்பிட்ட உடனே இந்த பாகவத தர்மம் இருக்கே, இந்த மார்க்கம் இருக்கே, அதுல என்ன அறியாமலே ஒரு ருச்சி ஏற்பட்டுடுது. தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே. அந்த பிக்ஷாசேஷம் அதனுடைய விசேஷம் இதுல ஒரு ருச்சியை ஏற்படுத்தினது இந்த பாகவத தர்மத்துல. அந்த ருச்சி என்னாச்சுன்னா, தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாக அனுகிரகேனானு ஸ்ரவணம் மனோகராக. கதை சொல்றதுன்னா எப்படின்னா, அந்த கதையில ஒரு ருச்சி வந்தது, நிறைய கதை கேட்க ஆரம்பிச்சேன். அந்த கதை எப்படின்னா, பொதுவாக கதை சொன்னா நான் ஒருத்தர் சொல்றேன், நீங்க 10 பேர் கேட்கிறேன், 20 பேர் கேட்கிறேன், 50 பேர் கேட்கிறேன், 100 பேர், இப்படிதான் இருக்கும் லோகத்துல. ஆனா அங்க எப்படின்னா விபரீதமா இருந்தது என் விஷயத்துல. கதை சொல்றதோ சுத்தி முத்தி உட்காந்து மகான்கள் சொல்றா, கேட்கறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 4 மாச காலம் சாதுர்மாச காலம் முழுக்க அந்த மகான்கள் என்னை சுத்தி உட்காந்துட்டு கதையை வருஷனை பண்ணியிருக்கா. நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்து அந்த கதையை சிரவணம் பண்ணிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் பல பேர் இருப்பா கேட்க, ஒருத்தர் சொல்லுவா. இங்க ஒருத்தர் கேட்க பல பேர் சொன்னா. அப்படி அந்த பாகவத தர்மத்தை எனக்குள்ளவா பல சந்தர்ப்பத்துல கதையை சொல்லி சொல்லி இந்த 4 மாசத்து காலத்துல எனக்குள்ள அதை புகுத்திவிட்டா. தாஸ்ரத்தையாமேனு பதம் விசுண்பதா பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ருச்சிஹி. அவா சொல்ல 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 எனக்கு அதுல ஒரு ரத்தி ருச்சி எல்லாம் ஏற்பட்டு. என்னாச்சுன்னா, அந்த கதையை கேட்டு 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 பிரியஸ்ரவஸ்ய அகிலிதா அஸ்கலிதா அமதிர்மமா. பகவான் இடத்துல சஞ்சலம் இல்லாத ஒரு பக்தி ஏற்படுறது இந்த கதையினால். ஏன்னா 4 மாச காலமா தொடர்ந்து சத்சங்கம், தொடர்ந்து கதை, 3 வேளை 4 மாசம் தொடர்ந்து சொன்னதுல அந்த பக்தி என்னாச்சுன்னா, பக்தி வந்தது, கதை கேட்க ஆரம்பிச்சேன், 4 மாசம் தொடர்ந்து கேட்டதுல அந்த பக்தி திருடமாயிடுது, அசைக்க முடியாத ஒரு பக்தியா மாறிடுது. அதை என் மனசுல இந்த பகவத் ஸ்வரூபத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டான் அந்த மகான். நிறுத்திட்டு என்னன்னா, அன்பவோச்சன் கமிஷ்யந்தா. அப்படி 4 மாச காலம் முடிஞ்சுது, அவெல்லாம் கிளம்பி போறா, சாதுர்மாசம் முடிச்சுட்டு சொல்லிக்காம கிளம்பணும். ஆனா என்ன கூப்பிட்டு அவ சொல்லிட்டு போனான். ஏன்னா என்கிட்ட வச்ச கிருபை. அப்படி அனுகிரகம் பண்ண அவளை பிரிய எனக்கு மனசு இல்லை. உடனே நான் அழுத அவ கூட போகணும்னு நினைச்சேன். ஆனா போக முடியல. ஏன்னா எனக்கு அம்மானு ஒரு பிரதிபந்தகம் அங்க இருந்தது. அன்வவோச்சன் கமிஷ்யந்தா கிருபயா தீனவத்சலாஹ. போனோன்னு நினைச்சாலே அம்மாவை விட்டுட்டு என்னால போக முடியாது மனசுல. ஆனா எண்ணம் உடனே பார்த்தேன், அவளை நினைச்சிட்டு இங்கே இருந்துட்டேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு யோஷின் மூடா ஜகிங்கரி, ஒரு முட்டாள். அவ என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, இந்த குழந்தைக்கு நம்மளை விட்டா யாரும் இல்லைன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. அவளையும் சேர்த்து காப்பாத்துறது பகவான் தான் அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால நான் இங்கே தங்கி விட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ஒரு மாடு கறவைக்காக எங்க அம்மா கொல்லை பக்கம் போனா பாம்பு கடிச்சிருத்து, தீந்தெடுத்து
விஷப்பாம்பு தின்னோடனே எங்கள் அம்மா ஜீவனை விட்டுட்டாங்க. ஊரில் இருக்கிறவாள்லாம் அம்மா போயிட்டாளான்னு அழுதுண்டே துக்கம் விசாரிச்சா. என் மனசில் என்னன்னா, ஒரு பிரதிபந்தகத்திலேருந்து பகவான் ஈஸியாக தாண்டி வச்சுட்டான். ஒரு அனாயாசமாக நம்மளை தாண்ட வச்சுட்டான். பக்தி பண்ணுறதுக்கு பகவான் அம்மான்னு ஒரு பிரதிபந்தகம் இருந்தது, அது இப்போ விட்டு போச்சு. இனிமே கவலை இல்லாமல் அந்த பகவானை தேடி பக்தி பண்ணலாம். இருந்த ஒரு பிரதிபந்தகம் போச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டேன் மனசில். அம்மாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு பிராக்துஷ்டம் திசமுத்தரா பகவானை தேடிண்டு ஓட ஆரம்பிச்சினேன். வடக்க ஹிமயமலையை நோக்கி போய் அங்கே போய் அந்த பகவானை தேடினேன். எப்படி தேடினேன்னா, ஒரு சரசில் ஸ்நானம் பண்ணி அந்த பகவானுடைய ரொம்ப தூரம் வந்தாச்சு, பகவானை தேடி அலைஞ்சேன். ஒரு சரசில் ஸ்நானம் பண்ணி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை நினைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா பல மாதங்கள் ஆச்சு அந்த மகான்கள்லாம் உபதேசம் பண்ணா அந்த தியான ஸ்வரூபம் உள்ள மனசில் இருக்கு. ஏன்னா அப்படி வருவிச்சு அவள் மனசில் நிறுத்தியிருக்கா. அஸ்கலிதா மத்தியர்மமா அந்த ஸ்வரூபத்தை இப்போ தியானம் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சேன்னு உட்காந்து கைகால நம்பிட்டு அப்படி தியானம் பண்ணி பார்த்தா அந்த உருவம் எனக்கு கண்ணில் பட்டுது. 3 லோகத்தையும் தாண்டி அந்த அனுபவத்தில் சமாதி நிலையில இருந்தாராம் நாரதர். இருந்துட்டே இருக்கிற காலத்தில் பார்த்தா பட்டுன்னு அந்த ரூபம் மறைஞ்சிடுது. ரூபம் மறைஞ்சு என்ன ஆச்சுன்னா, உள்ள ஆனந்த சம்ப்ளவேதீனஹா நாபஷ்ய உபயம் முனே எல்லாத்தையும் மறந்து, தான் யாருங்கிறது மறந்து போச்சு, எங்க இருக்கோங்கிறது மறந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்து அப்படி பகவான் ஸ்வரூபத்துல ஆனந்தமா இருந்தேன். ஆனா அது எல்லாம் பட்டுன்னு இந்த ஆனந்தமே போயிடுத்து, பகவத் ஸ்வரூபம் மறைஞ்சு போச்சு. எதையோ ஒன்று பறி கொடுத்தது போல கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் சூன்யமா இருக்கு. திருப்பி கண்ணை மூடி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த ரூபம் எனக்கு கிடைக்க திருப்பி 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 பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. உடனே அசரீரியாக பகவான் சொன்னார், அப்பா இந்த அவதாரத்தில் உனக்கு அவ்வளோதான். ஏன் இப்பையும் இந்த ரூபத்தை ஏன் உனக்கு காமிச்சேன்னா, மகான்களுடைய வாக்கை நம்பி நீ உக்காந்தியோனோ, அதுவும் என்ன நம்பி உக்காந்தியோனோ, அவளுடைய வாக்கை நம்பி உக்காந்தியோனோ. அவ வாக்கு எப்படின்னா, மமைவகி முகம் எத்விஜ தேவகுலம். இந்த பிராமணாளுடைய வாக்குங்கிறது என்னன்னா பகவானுடைய வாக்கு. பகவானுடைய வாக்கு எப்படியோ அதுதான் பிராமணாளுடைய வாக்கு. மமைவகி முகம் எத்விஜ தேவகுலம்ங்கிறார் பஞ்சமஸ்கந்தத்தில் பகவான். அப்படி அவ வாக்குலேருந்து ஒன்று வந்து அது நடக்கலைன்னா அது யார் பொய் சொன்னதா ஆகும்னா அவ அல்ல, பகவானே பொய் சொன்னதா ஆகும். அதனால அந்த மகான்கள் வாக்கு பொய் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு அந்த ரூபத்தை கொடுத்துட்டேன். இப்ப இந்த அவதாரம் அவ்வளோதான். அடுத்த அவதாரத்தில் நீ பிரம்மபுத்திரனாக அவ்வளோதானான்னு அழுத, இந்த அவதாரத்தில் அவ்வளோதான்டா. அடுத்த அவதாரம் நீ பிரம்மபுத்திரன்.